ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். இனி நான் பார்க்க போகிற அனிமி என்னன்னா, ஜாப்பனீஸில் ரிலீஸ் ஆன பேனிஷ்ட் ஃப்ரம் த ஹீரோஸ் பார்ட்டியோட சீசன் 1 எபிசோடு 9 தான் பார்க்க போகிறோம். வாங்க அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். திசையும் ரித்தும் ஏர்ஷிப் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நம்ம 2 பேரும் விட்டு போயிட்டாங்கன்னு அந்த ஒயிட்டர் புலம்பிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து அந்த லேடி வாரியரும் இது அவ்வளோதான் சொல்லிட்டு டென்ட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அந்த இடத்துல அந்த ஆடு கீழே விழுந்துட்டு இருக்கு. ஆடுனா ஆட்டு டிமன். அது சித்திர்ஷா உயிரோட இருக்கான்னு தெரியல. அந்த இடத்துல ஒரு பேட்சை பார்க்குறாங்க. இது லேடி ரூத்து தாச்சு, இவங்க எதுக்கு இங்கே விட்டுட்டு போயிட்டாங்கன்னு அந்த லேடி வாரியர் யோசிக்கிறாங்க. திசையும் ரூத்தும் அந்த ஏர்ஷிப்பை எடுத்துட்டு ஒரு இடத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தன் அவன் கொன்ன அனிமலை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கான். அவன் யாருன்னு தெரியுதா? போன எபிசோட்ல வந்திருப்பான், ஹீரோக்கு உதவி செஞ்சிருப்பான். அவன் தான் இருப்பா, உனக்கு பி ரேங்க்ல மாத்தி கொடுக்குறேன்னு அந்த லேடியும் சொல்றாங்க. அங்க ஒரு எல்லையார் சொல்றான், இவன் இப்பதான் கில்டுக்குள்ளே வந்தான், அதுக்குள்ள பி ரேங்க் எடுத்துட்டான்னு அவன் சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணும் ஆல்பிரட் போனதுல இருந்தே பி ரேங்க்கு ஆளே இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்படியே அவனும் அங்கிருந்து கிளம்புறான். அப்போ ஒரு பொண்ணு ஒரு காப்ளிங்க கொள்ளுது. என் பேர் தான் திசை கார்லாந்த், நான் அசாசின் குரூப்ல ஒரு மெம்பரா ஒர்க் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா இப்போதைக்கு நான் தான் இந்த ஏர்ஷிப்பை ஓட்டிட்டு இருக்குன்னு திசை நினைக்கிறா. நாம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்? ஜோல்டவுனுக்கு. ஆனால் எதுக்காக? ஜோல்டவுனில் ஒரு மருத்துவரை பார்க்க போகிறோன்னு ரூத் சொல்கிறா. இந்த மருந்தை தான் நான் முழுசாக நம்பிக்கிட்டு இருக்குன்னு ரூத் மனசுக்குள்ளே நினச்சி பார்க்குறா. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அந்த ஆடும் எங்களுக்கு மனுஷங்க கூட சண்டை போடுறதுல எந்த விருப்பமும் இல்லை, நீங்கள் கும்பிட்ற கடவுளை தான் நாங்களும் கும்பிட்றோங்க, எல்லாருமே எதிர்க்கிற டீமன் லாடை தான் நாங்களும் எதிர்க்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு அந்த ஆடு டீமன் சொல்லுது. ரூத் நினச்சி பார்க்குறா, என் அண்ணன் இருந்தால் நான் இதை அவங்ககிட்ட கேட்டிருப்பேன் அப்படின்னு. அப்படின்னா இதுதான் டெவில் பிளெஸ்ஸிங்கான்னு ரூத் கேட்குறா. இது ஆக்ஸ் டிமன் இதயத்திலிருந்து உருவாக்கப்பட்ட மருந்து, இதை நீங்கள் எடுத்துக்கிறதுனால உங்களோட சக்தி அதிகரிக்கும்னு அந்த ஆடு டிமன் சொல்லுது. இதை நீங்கள் எடுத்துக்கிறதுனால உங்களுடைய பவர் அந்த டீமன் பவருக்கு போகும். ஆனால் இந்த மருந்தை நீங்கள் எடுத்துக்கிறதுனால உங்களுடைய நேச்சர் பிளெஸிங்கோட அளவு குறையும். அதனால நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களோட லெவல் கம்மியாக இருக்கிற டீமனை நீங்கள் எதிர்த்தீங்கன்னா உங்களுடைய நேச்சர் பவர் அதிகரிக்கும். இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்யறதுனால உங்களுடைய சக்தி அதிகரிக்கும். இது மூலியமா உங்களால் அந்த டீமன் நாட அழிக்க முடியும். இது என்னுடைய சக்தியை குறைக்குமா? ஆமாங்க. இருந்தாலும் நான் இதை எடுத்துக்கிறேன். எந்த விஷயமும் எந்த நோயும் எந்த சாபமும் என்னை எதுவுமே செய்யாதுன்னு ரூத் சொல்றா. என்ன இவங்க ஒர்க் செய்யாதுன்னு சொல்றாங்க? அந்த டீமனோட சாபம் தான் ஒரு பவரா வேலை செய்யும். அதனால இவங்க மேல சாபம் வேற ஒர்க் ஆகாதே. ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையேன்னு அந்த டீமன் சொல்லுது. நம்ம இதோட சப்ளையை தேடி தான் போறோம். நான் ஹீரோன்றது யாருக்குமே தெரியாது, அதனால நீயும் என்ன ஒரு சாதாரண பொண்ணா நடத்துன்னு ரூத் சொல்றா. என்ன சொல்றீங்க? என்னாலலாம் முடியாது. நீங்க என் பக்கத்துல நின்றாவே என் கை காலெல்லாம் உதிருது. நான் என்ன பண்றதுன்னு திசை நினைக்கிறா. ரூத் அவர்களே, உங்களுக்கு சாதாரண பையனையை எப்படி நடந்துக்கணும்னு தெரியுமான்னு திசை கேட்குறா. எனக்கு தெரியாது சரிதான்னு திசை சொல்கிறா. உங்களை நான் எப்படி நார்மலாக நடத்துறதுன்னு திசை கேட்குறா. உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு ரூத் சொல்கிறா. நல்ல வேலை நான் தப்பிச்சேன். உள்ளுக்குள்ளே பயம் இருந்தாலும் முகத்தில் காட்டக்கூடாத மாதிரி நான் ட்ரைனிங் எடுத்தது நல்லதாக போச்சுன்னு திசை நினைக்கிறா. கடைக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்கன்னு ஹீரோ சோகமாக இருக்கான். ஜோல்டவுனில் குளிர்காலம் வந்தாவே இப்படிதான்னு ரித்து சொல்கிறா. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏதாச்சும் விற்றங்கன்னா நல்லா இருக்குன்னு ரித்து சொல்கிறா. என்ன விற்கலான்னு ஹீரோ கேட்டா. லொகேரியாவில் குளிர்காலத்தில் கையுறையை யூஸ் பண்ணுவாங்கன்னு ரித்து சொல்கிறா. பரவாயில்ல, இதே நல்லா தான் இருக்குது, இதே செய்யலான்னு ஹீரோ சொல்றான். அதை செய்யறவங்களை கண்டுபிடிக்கணும்னு ரித்து சொல்றா. பரவாயில்ல, அதை நான் செய்யறேன்னு ஹீரோ சொல்றான். என்னப்பா ரெட், இந்த பக்கம் விஷயம் இல்லாம நீ வரமாட்டியே? நான் நீ யூஸ் பண்ற மாதிரி ஒரு சாம்பிளை எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த குளிர்காலத்துல உனக்கு 15 மணி நேரத்துக்கு கதகதப்ப தரும்னு ஹீரோ சொல்றான். சரிப்பா, இது பார்க்க நல்லா இருக்கும் போலயே, இதை நான் வாங்கிக்கிறேன்னு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றான். அப்படியே அங்க இருந்த சில பேரும் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கா வித்துக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் வித்துட்டு ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கான். பணியில இருந்தது எல்லாத்தையும் வித்து போட்டு நம்ம ஹீரோ குழுவில் நடுங்கிட்டு வந்து இருக்கான். அப்ப ரித்து அந்த இடத்துக்கு வரா. இந்த கிளவுஸை புடி, என்ன இப்ப நல்லா இருக்கான்னு ரித்து கேட்கறா. வித்ததுல எதனா மிச்சம் மீதி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குன்னு ஹீரோ சொல்றான். அப்ப ரித்தம் இப்படி ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் எடுத்து வச்சிருக்கேன்னு ரித்து சொல்றா. இதை நீ வச்சுக்கோ, அப்போ உனக்கு நான் வளர்ந்ததே இந்த மாதிரி இடத்துல தான், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு ரித்து சொல்றா. அப்ப சரின்னு ஹீரோ சொல்றான். என்ன பண்ணி இப்படி பெய்யுதுன்னு ரித்து கேட்கறா. சரி ரித்து, இப்படியே கொஞ்சம் தூரம் கை கோத்து நடக்கலாமான்னு ஹீரோ கேட்கறான். அப்படியே கொஞ்சம் தூரம் கை கோத்து நடக்கிறாங்க. அப்படியே ஒரு பெஞ்சை பாக்குறாங்க, அதுல உட்காடுறாங்க. ஹீரோ அவனுடைய துணியை எடுத்து போத்தி விடுறான். உனக்கு குளிர் கூடாது இல்ல, அதுக்கு தான் ஹீரோ சொல்றான். அப்படியே அவங்க கடலை வறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கடலை போடுறது உங்களுக்கு கேட்கணும் ஆசையா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதையும் சொல்றேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்படியே அவங்களுடைய காதலை பரிமாறிக்கிறாங்க. அப்புறம் ரூத்தையும் திசையும் காமிக்கிறாங்க. இனி நம்ம பேரை மாத்திக்கலாம். உங்க பேரு ரூர், என் பேரு திஃபே. ஒரு நிமிஷம் சொல்லிட்டு காட்டுக்குள்ள போய் ஒரு ஸ்வாடை எடுத்துட்டு வராங்க ரூத். நான் ஏர்ஷிப்ல பறந்துட்டு இருக்கும்போது ஒரு காப்ளின் கூட்டத்து கட்ட இந்த வால் இருந்ததை பார்த்தேன், அதான் போய் எடுத்துட்டு வந்தேன்னு ரூத் சொல்றா. அதுக்குள்ள போய் ஒரு காப்ளின் கூட்டத்தையே தோக்கடிச்சிட்டீங்களா?
இல்லை அவங்க கூட்டத்தில் ஒரு நோய் பரவிட்டு இருந்துச்சு, அதை நான் தீர்த்து வச்சு அந்த ஸ்வாட அன்பளிப்பாக கொடுத்துட்டாங்கன்னு ரூத் சொல்கிறா. அவங்க போகிற வழியில் ஒரு சோல்ஜர் இருக்கான். இந்த வழியை நீங்கள் போகணும்னா 100 பெரலை கொடுக்கணும்னு அவன் சொல்கிறான். எதுக்காக நான் உனக்கு கொடுக்கணும், இது என்னோட முடிவு, நீங்கள் கொடுத்து தான் ஆகணும்னு அந்த சோல்ஜர் சொல்கிறான். அப்போ முடியாதுன்னு ரூத் சொல்கிறா. அந்த சோல்ஜரும் ரூத் அட்டாக் பண்ண வரான். பல்லேப்போ சாத்தானு சொல்லிட்டு தூக்கி போட்டுறான் அந்த சோல்ஜரை ரூத். இப்படியெல்லாம் தாடு கோடு இல்லாமல் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்களே மாட்டி விட்டுருவீங்களாட்டுங்குதுன்னு திசை நினைக்கிறா. அப்போ அந்த வழியில் நம்ம ஹீரோ நடந்து வரான். அந்த சோல்ஜர் ஜெட்டியோட ஓடி வந்து, நீ இந்த பாதியை கடக்கணும்னா நீ என் கூட சண்டை போடணும்னு அவன் சொல்கிறான். ஒரு சோல்ஜர் ரொம்பவும் சேட்டை பண்ணுறேன்னு சொன்னாங்க, அது நீதானா? சரி பொடிப்பையிலே நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன். இப்போதான் எனக்கு ஈக்குவலாக ஒரு பொண்ணு கூட மோதனா, அந்த சண்டையில் என்னுடைய ஷர்ட்டெல்லாம் காணாமல் போச்சு அப்படின்னு அந்த சோல்ஜர் சொல்கிறான். அதனால உன்னுடைய துணியை குர்றான்னு ஹீரோவை அட்டாக் பண்ண போகிறான். நம்ம ஹீரோ ஒரே அட்டாக்கு போய் தண்ணியில் விழுந்துடுறான். அவனோட ஜெட்டி மட்டும் ஆத்தோட அடிச்சுட்டு போயிடுது. ரொம்ப வேகமாக அடிச்சிட்டோமோ, சரி பரவாயில்லன்னு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். ரூத் ஒரு பெரிய மான்ஸ்டரை வேட்டையாடி எடுத்துகிட்டு வரான். அதை பார்த்த சோல்ஜரும் ஷாக் ஆயிடுறான். இருங்க நான் போய் வண்டியும் கசாப் கடைக்காரனையும் கூட்டிகிட்டு வரேன்னு அங்கே போகிறான். அவ்வளோதான் முடிச்சு விட்டீங்க போங்கன்னு திசையை நினைக்கிறா. ரூத் அவர்களே சீக்கிரமாக போய் ஒரு ஹோட்டலில் பார்க்கலாம், ஏன்னா அப்போ தான் நாளைக்கு நம்மளால சுற்றி பார்க்க முடியும்னு திசையை சொல்கிறா. கொஞ்சம் இருங்க, எப்போ பாரு நீ லேட்டாக தான் வர ரெட், நீ உள்ளே வரணும்னா எனக்கு நீ ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும்னா அந்த சோல்ஜர் சொல்கிறா. திசையும் ஏதாச்சும் ஒரு ஹோட்டல் இருக்குமான்னு பார்க்குறா. பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கிறதும் அதை பார்த்துட்டு அங்கே போகிறா. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோவும் இருக்கான். நம்ம ஹீரோவும் அவளை பற்றி தெரிஞ்சுக்கிறான். கொல்லமாக இருந்தாலும் ஃபிட்டாக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் வெப்பனை வச்சிருக்கா. இவ ஒரு அசாசினாக தான் இருக்கணும்னு ஹீரோ நினைக்கிறான். திசைவும் சும்மா இல்லை. ஹீரோ பியரை கம்மியாக குடிக்கிறத வச்சியும் உடம்புல காயங்கிறத வச்சியும் இவன் பல சண்டையில் கலந்து இருக்கணும்னு கரெக்டாக கெஸ் பண்ணிடுறா. அட்டான் டைமில் 2 பேரும் இவங்க ப்ரோவாக தான் இருக்கணும்னு நினச்சிக்கிறாங்க. மிச்சங்கிறத பார்சல் பண்ணி கொடுங்கன்னு திசை சொல்கிறா. அதை எடுத்துக்கிட்டு கிளம்புறா. திசை ரித்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான், நமக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி நான் இங்கே ஒருத்தனை பார்த்தேன்னு சொல்கிறா. நான் ஒளிச்சு வச்சிருந்த ஸ்வாடையும் கவசத்தையும் அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஒன்று நம்ம அவன் கூட வேலை செய்யணும், இல்லை அவனை நம்ம எதிர்த்து வேலை செய்யணும்னு திசை சொல்கிறா. அவன் கூடலாம் நம்மளால வேலை செய்ய முடியாது, நம்ம தேடி வந்தவன் ஜெயிலுக்குள்ளே இருக்கான்னு ரூத் சொல்கிறா. அப்படின்னா நம்ம ஜெயிலுக்குள்ளே போகணுமான்னு திசையை சொல்கிறா. ஆனால் இது நம்ம யாருக்கும் தெரியாமையே செஞ்சு முடிக்கணும்னு திசையை சொல்கிறா. அப்போ ஒரு ஃபேரி டிராகன் வந்து ஹீரோ கிட்ட உதவி கேட்குது. இந்த ஜெயிலுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு ரூத் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே அண்ணன் தங்கச்சி 2 பேர் விளையாடிக்கிறத பார்த்துட்டு ரூத்துக்கு அவங்க அண்ணனோட ஞாபகம் வருது. நான் என்னுடைய அண்ணனை பார்க்கணும், இப்போ தான் என்னால் மனசு விட்டு பேச முடியும்னு ரூத் நினைக்கிறா. இந்த ஜோல்டவுனில் இப்படியாப்பட்ட ஃபேரி கிராமம் இருக்கிறதே எனக்கு இப்போ தான் தெரியும்னு ரித்து சொல்கிறா. எங்க பேஷண்ட்டுன்னு ஹீரோ கேட்க, அப்போ அங்கே ஒரு வாட்டர் ஃபேரி இருக்கு, அதான் அந்த ஃபேரி துணியே போடாமல் உட்காந்துட்டு இருக்கு. அதை பார்த்து ரித்து ஹீரோட கண்ணு முடிக்கிறா. ஃபேரி பொண்ணு ஏதாச்சும் துணி போடுன்னு ரித்து சொல்கிறா. உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, அதனால தான் என் கண்ணை சுற்றி கருவலையும் எழுதான்னு அந்த ஃபேரி கேட்குது. இது கெட்ட கனவு மூலம் கூட வரலாம், இந்த மருந்தை எடுத்துக்கோங்கன்னு ஹீரோ சொல்கிறான். அந்த ஃபேரியும் நீங்கள் செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லுது. அப்போ ஒரு ஸ்பைடர் ஒருத்தன் முன்னாடி வந்து நிற்குது. அவன் அதை பார்த்து பயந்து என்னது இதுன்னு நினைக்கிறான். அப்போ திடீர்னு ஒரு வெடி விபத்து கேட்குது. அதை நோக்கி சோல்ஜர்ஸ் எல்லாம் ஓடுறாங்க. அப்போ திசையும் ரூத் அங்கே வராங்க. நீதான கால்வின், டெவில் பிளெஸிங் செய்ய உன்னோட உதவி தேவைப்படுதுன்னு ரூத் சொல்றா. ஆனால் எதுக்குன்னு அவன் கேட்க ரூத் அவனையே பார்க்கறா. அவன் பயந்துறான். சரி நீ என்ன அப்படி பார்க்காத, நான் உனக்கு செஞ்சு தரேன்னு அவன் சொல்றான். அப்புறம் அவனை ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. காலை வணக்கம் மை லேடின்னு திசை சொல்ல, நீங்க தூங்கலையான்னு திசை கேட்கறா. இல்லைன்னு ரூத் சொல்றா. இன்னைக்கு என்ன செய்ய போறோம் மேடம்னு திசை கேட்க, இன்னைக்கு கல்வினோட காயத்தெல்லாம் குணமாக்கணும், ஆனால் என்னோட ஹீலிங் பவரை பயன்படுத்தக்கூடாதுன்னு ரூத் சொல்கிறா. பக்கத்தில் எங்கன்னா மருந்தவங்க இருக்கான்னு ரூத் கேட்குறா. பக்கத்தில் ஒரு மருந்தவங்க இருக்குது, அங்கே லொகர்வியா நாட்டோட கை உரைகளெல்லாம் கிடைக்கும்னு திசை சொல்கிறா. என்ன லொகர்வியா நாட்டோட கை உரைகளான்னு ரூத் நினைக்கிறா. ஹீரோட ஃப்ரெண்டு சில கை உரைகளை வாங்குறதுக்கு ஹீரோட கடைக்கு வந்திருக்கான். அந்த இடத்துக்கு திசையை வரா. ஹீரோவை பார்த்து நீங்களான்னு திசை கேட்குறா. ரூத் ஹீரோவை பார்த்துட்டு அண்ணான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். பை கைஸ்.